நான் 2004ஆம் ஆண்டு பாருங்க சுனாமி வரும்போது பாருங்க அதுலேருந்து தப்பிப்பட்டவே என்னுடைய குருநாதர் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்களுடைய பாருங்க அவரை பெரும் பாக்கியம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி இந்த வையத்துள் பாருங்க நான் அவரை தேடினேன். இந்த துன்பத்துக்கு என்ன காரணம்? வையத்துள் தேடும் போது இந்த வையகமெல்லாம் போகாமல் இங்கே தேடும் போது என்னை நோக்கி பாருங்க வந்து அவர் மூலம் சரணாகடைஞ்சது. இன்று பாருங்க நான் தப்பி என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் பாருங்க இல்லாமாக்கி ஞான நிலை கொண்டு வந்து இப்படிப்பட்ட மகா யாகத்தை இனி வரும் இயற்கை சீற்றங்கள் வராமலும் இயற்கை சீற்றம் வந்தவர்களுக்கு பாருங்க நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பதற்கும் பாருங்க யாரால முடியும்? யாரால முடியும்? என்னை காப்பாத்தினாரு ரிஷிகள். இந்த ரிஷிகள் பாருங்க 210 சித்தர்கள் இருந்து நம்ம ரிஷிகள் இருந்து எல்லாரும் வாழும் பாருங்க சமாதியில் இருக்கும் இன்றைக்கு எல்லா இடங்களும் இருக்கும் சித்தர்களை நோக்கி நாங்கள் என்ன செய்யறோம்? இறைவா நீங்க மட்டும்தான் காப்பாற்றலாம் அவங்களை இந்த இனி வரும் இயற்கை சீற்றங்கள் இருந்து காப்பாற்றப்படணும்டா. என்ன நீங்க எல்லாம் ஆன்மீக வழியில போகணும். ஆன்மீக பலம் போகும்போது மன பலமாகும் போது மனம் தர்மத்தை சார்ந்து வாழும். தர்ம சிந்தனை மனித நேயம் எல்லாருக்கும் கொடுக்குற தன்மை வரும். ஏண்டா இது இயற்கை என்னன்னு சொன்னா கொடுக்குற தன்மை. அதனால தான் பாருங்க கொடுக்குறதுக்கு பேர் தான் அன்பு. அதனால தான் அன்பே சிவம். யாரு? அன்பே சிவம். அப்ப சிவத்துக்கு அன்பு என்ன செய்த? அன்புக்கு அர்த்தம் என்ன? கொடுக்குற தன்மை. அந்த கொடுக்குற தன்மை பாருங்க கடவுள் எதையும் எதிர்பார்க்காம கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பாருங்க பகுத்தறிவை தந்திருக்கார். இந்த பகுத்தறிவு மூலம் உனக்கு தேவையானதை எடுத்து இந்த பூமியில உன்னுடைய கடமைக்கு பாதிப்பு வராம தேவையானதை எடுத்து நீ ஒரு கடமையா இந்த பூமிக்கு வந்திருக்கா. நீ அளவா சாப்பாடெல்லாம் உனக்கு இங்க தந்திருக்கேன், வீடெல்லாம் தந்திருக்கேன், எல்லாம் நான் தான் தந்த. நீ ஒன்றும் கொண்டு வரல. என்ன நாங்க பிறக்கும் போது நிக்கிறோம் இல்ல நர்ஸ் தான் கொடுக்குறாங்க. தாய்க்கும் தெரியா அவ கண்ணை முடித்து கிடக்காவும். இங்க ஒருவருக்கும் தெரியா பாருங்க நர்ஸ் ரூமுக்குள்ள. ஆனா அந்த நர்ஸ் தான் பாருங்க நாங்க கொடுக்குற உடுப்பை கொடுக்குறோம். நாங்க ஒன்றும் கொண்டு வரல, எல்லாத்தையும் இங்கிருந்து வாங்குறோம். நாங்கள் இன்னும் கொடுக்கல உண்டும். வாங்குற தன்மையில் எதிக்கிறியா? கொடுக்குற தன்மைக்கு மாறலையா இறைவன் பக்கம்? அப்ப கொடுக்குற தன்மைக்கு மாறண்டா கொடுக்குறாக்கள் பக்கம் வரணும்.